வணக்கம் எம்பரர்ஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. வணக்கம் எம்பரர்ஸ். ஸோ நாளைக்கு நிஃப்டி லெவல்ஸ் என்னங்கிறது பார்த்துலாங்க. அப்புறம் நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல் பேக், ஒரு சொல்லிக்கக்கூடிய நல்ல புல் பேக். நம்ம ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தோம் 25,600 700 எல்லாம் ஹெவி பையிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் கீழே போனோடனே ஒரு 2 கேண்டலில் மேலே வந்துட்டாங்க. ஸோ இப்போ 940 950 ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். அந்த டார்கெட்டை கிராஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட 0.618 டெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு 25,030 26 இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 250 300 ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். 350 வரைக்கும் கூட போகலாம். ஆனால் டவுன் ட்ரெண்டில் 25,030 அதாவது 25,030 பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே தான் 25,919. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கன்சாலிடேட் ஆன ஏரியா, ஸோ இந்த ஏரியா வரைக்கும் வரலாம். இது டவுன் ட்ரெண்டுங்க. ஸோ மேபி நாளைக்கு என்ன பண்ணலாம்னா, கீழே இறங்கிட்டு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் மேலே போகலாம், இல்லை மேலே போய் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்குங்க. நிஃப்டி பொறுத்தளவுக்கு நான் திருப்பி சொல்லியிருக்கேன், மேலே போகிற மாதிரி போய் கீழே இறக்கி விட்டுருவாங்க, கீழே போகிற மாதிரி போய் மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ இன்றைக்கும் அதுதான் நடந்தது. கீழே போகிற மாதிரி போயிருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் போட்டு மேலே வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்குங்க. அதுங்காட்டி கேர்ஃபுல்லாக ட்ரேடுங்க. எக்ஸ்பிரி டே அதுங்காட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்குள்ளே நிஃப்டி பழைய மாதிரி வந்திருக்கிறாங்க. அப்புறம் டே சார்ட்ல பார்க்கலாங்க. டே சார்ட்ல நம்ம இந்த சேனலுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் கிடையாதுங்க. இந்த சேனலுக்குள்ளே நம்ம போகணும். இந்த சேனலுக்குள்ளே போகணுன்னா 26,000க்கு மேலே போகணும். அது வரைக்கும் நம்மளுக்கு புல் பேக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,358. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா உங்களுக்கு ஒரு புல் ரன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த ஏரியாவில் திருப்பி நம்ம சொன்ன மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மோடுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதாவது 25,435 அப்பர் சைடும், லோயர் சைடு 24,919 900. இதுக்குள்ள கொஞ்ச நாள் கன்சாலிடேட் ஆகிற மாதிரி சான்சஸும் இருக்குங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் ஜென்ரல் சினாரியோங்க. ஸோ அப்பர் சைட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,119, அதுக்கப்புறம் 168 250, அப்புறம் 350. டவுன் சைடு நம்மளுக்கு மினிமம் 25,030 ஹோல்டு ஆகணும். அப்படி ஹோல்டு ஆகலைன்னா அடுத்த ஸ்டாப் 964, அதுக்கப்புறம் 919. இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இது ப்ரீமியம் பேஸ்டு பார்த்துடலாங்க. ப்ரீமியம் பேஸ்டில் நம்ம நேற்று சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா 24,850 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருந்தோம். அதில் காலை புட்டு ஹை க்ளோஸ் லோ மார்க் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் கேபோ இருந்ததுன்னா அடுத்த டார்கெட் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, கால் சைடில் க்ளோஸ் எபோவ் ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணிக்கு போக ஆரம்பித்தாங்க. காலையில் க்ளோஸ் எபோவ் போனாங்க, அப்புறம் திருப்பி கீழே திருப்பி பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு ரீடெஸ்ட்டை போட்டு போனாங்க. இங்கே எவ்வளோங்க டார்கெட் கிடச்சிருக்கு? 214 நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தோங்க. அந்த 214 அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு 2 ட்ரேட் நம்மளால் எடுத்துருக்க முடியுங்க. ஒன்று இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரேட் எடுத்துருக்க முடியும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ட்ரேடு. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ட்ரேட் எடுத்துருக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 110 பாயிண்ட் ட்ரேடுங்க. பார்த்துடலாங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு. ஸோ இது ஒரு 45-50 பாயிண்ட்ஸுங்க. அப்புறம் இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுங்க. நம்ம ஆக்சுவலாக இதில் ஒரு 85 பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேப்சர் பண்ணோங்க. காலையிலேயே கேப்சர் பண்ணோங்க. இந்த இடத்துலையே நம்ம கேப்சர் பண்ணியாச்சு காலையில். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடும் நம்ம கேப்சர் பண்ணோங்க. ஸோ 2 ட்ரேடு க்ளோஸ் அபவ், சிம்பிள் ரூல்ஸ். க்ளோஸ் அபவ் இருக்கும்போது
நம்ம சொன்ன டார்கெட் போகுதா, அப்போ அந்த டைமில் வந்து இவங்க க்ளோஸ் பிலோ போகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு ஸ்பாட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் சைடில் இருக்கா டிமாண்ட் சைடில் இருக்கான்னு பார்க்கணும். சப்போர்ட் சைடில் இருந்ததுன்னா உங்களுக்கு கால் சைட்லாம் ஒரு நல்ல மூவ் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே வந்து சப்ளை ஜோனில் இருந்ததுன்னா உங்களுக்கு புட் சைடில் மூவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதாங்க லாஜிக். ஸோ இது நேற்று சார்ட்டில் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்ம பேசியிருந்தோம். டிஸ்கஷனில் நான் சொல்லியிருந்தேன் பிளாஸ்ட் வரப்போகுது, 300 பாயிண்ட் பிளாஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். 220 பாயிண்ட்ஸ் பிளாஸ்ட் வந்தது. அந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம 12:55 இந்த டைம்லேயே நான் சொன்னேங்க பிளாஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைம் 130 145 அப்புறம் நம்ம அந்த பிளாஸ்ட் கிடச்சிதுங்க. சரிங்களா. பேங்க் நிஃப்டியில் 28,100 வந்து சப்போர்ட்டு, 28,702 வரைக்கும் போகிறக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா 691 வரைக்கும் போச்சுங்க. ஸோ லெவல்ஸ் வந்து நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணி தான் சொல்கிறோங்க. அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,050 ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,088 க்ளோசிங்கு. நியர்பை இருக்கிற க்ளோஸ் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 25,050 தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு புட்டு சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81க்கு மேலே சஸ்டெயின் ஆகணுங்க. அந்த 81க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இவங்க 102க்கு கீழே போயிடணும். அப்படி போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுங்க 187 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. செகண்ட் டார்கெட்டை அதை கிராஸ் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்விங் ஹை 241 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து புட்டு சைடான ட்ரேடு. அது வந்து நம்ம க்ளோஸும் இன்னைக்கு டே லோவும் பக்கத்தில் இருக்குது. அப்போ கால் சைடில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கணும்னா இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணலைன்னா நம்மளுக்கு கால் சைடில் என்ட்ரி கிடையாது. அதை மைண்டில் கிளியராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கால் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னத்த டே ஹையும் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஹையை மட்டும் பிரேக் பண்ணாங்கன்னா அதே டைமில் இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கால் சைடில். அந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் டார்கெட் போகலான்னு தெரியுங்களா? 226 வரைக்கும் மினிமம் டார்கெட் போகலாம். அதை தாண்டினாங்கனாலும் 282 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு மெயினான ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 81.75 இது ரெண்டே கட் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சிடணும். இந்த கீழே போக ஆரம்பிக்கும் போது இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற கால் செல்லர்ஸ் எல்லாம் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போகும்போது இந்த ஹெவி செல்லிங் ட்ரிகர் ஆன ஏரியா வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகுங்க. இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது வரைக்கும் அந்த செல்லர்ஸ் அவங்க பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ செல்லர்ஸ் வந்து வீக்லி செல்லர்ஸு மந்த்லி செல்லர்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது மேபி இந்த ஒரு மூவுக்கு வந்து வீக்லி செல்லர்ஸாக இருந்தாங்கன்னா இது வரைக்கும் இந்த டார்கெட் போகுங்க. ஸோ அதுதான் லாஜிக்குங்க. ஸோ புட் சைடில் நம்ம டார்கெட் என்னன்னு சொல்லியாச்சு, அப்புறம் கால் சைட்லேயும் டார்கெட் என்னன்னு சொல்லியாச்சு, ஸ்பாட் லெவல்ஸும் நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு பேசிக்கான லெவல்ஸ் பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. எதனால வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப செல் ஆஃப்ல போயிட்டுருக்குங்க. அதனால உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து பரதநாட்டியம் ஆடுற மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க. இவ்வளோ வந்து பவர் கம்மியாக பேங்க் நிஃப்டி ரொம்ப நாள் கழிச்சு தான் இவ்வளோ டல்லாக இருக்குங்க. மேபி இது ஒரு செல் ஆஃபா இல்லை வால்யூம் கேதர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 824. அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,070. ஸோ இது வந்து 2 டார்கெட்டுங்க. அப்புறம் லோயர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,100. அந்த 58,100ங்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்க. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பெட்டராக இருக்குங்க. ஸோ நாளைக்கு பார்த்துக்கோங்க. இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,500 வச்சுக்கலாம். ஸோ 28,500 இந்த பாயிண்ட், இந்த கன்சாலிடேஷன் இருக்குங்க இல்லைங்க, இந்த 450 500 இதுக்கு மேலே ட்ரேட் ஆனாங்கன்னா 59,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நாளைக்கு.
ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸுங்க. ஸோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம டெலிகிராமில் பேசும்போது தெரிஞ்சது என்னென்னா, எல்லாருமே டீப் அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுக்கிறீங்க. டீப் அவுட் ஆஃப் த மணியில் கட்டாயமாக ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ நம்ம சார்ட் 25,050 பார்த்துருக்கோமா, 25,100 ட்ரேட் எடுக்கலாம், இல்லைன்னா 25,000 ட்ரேட் எடுக்கலாம். அதை விட்டு டீப் அவுட் ஆஃப் த மணியில் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரியாக்ஷன் இருக்காது, ப்ராஃபிட்டும் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அது பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மணி இல்லைன்னா அட் த மணிங்கிறது நான் கொடுக்குற சார்ட், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ப்ராஃபிட் கிடைக்கலாம். என்ன செட்டப் வந்து நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல என்டர் ஆகாமல் இந்த லைன்ஸ் எங்கேயாவது நம்ம இந்த லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, இந்த லைன்ஸுக்கு கிட்ட வரும்போது நம்ம என்டர் ஆனோம்னா, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா இதில் என்டர் ஆனோம்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அது வந்து அந்த செட்டப் மட்டும் பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு இடத்துல என்டர் ஆகாமல் நம்ம லெவல்ஸ்க்கு வந்தால் மட்டும் என்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிபனாச்சி நம்ம நிறையா தாட்டி பேசியிருக்கோம். இருந்தாலும் ஃபிபனாச்சி பற்றி ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஃபிபனாச்சி போட்டிருக்கோம் இல்லைங்க, அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். காலையில் மார்னிங் 9:15 கேண்டில் 0.618 ஒரு ரிவர்சல் எடுத்து மேலே போயிருக்காங்க. கேண்டலோட ஹை வரைக்கும் போகிறாங்க, போயிட்டு திருப்பி 0.618 வராங்க, வந்துட்டு இங்கிருந்து ஒரு மொமெண்டம். ஸோ இந்த 9:15 கேண்டலோட ஃபிபனாச்சி லெவல்ஸு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிஃப்டியோட 9:15 கேண்டில், ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம இன்னைக்கு டேவோட 9:15 கேண்டிலோட லோ வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த டார்கெட்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் ஜோன் தெரியுதுங்களா, 2.618 அந்த ஏரியாவில் வந்து கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1.618லேயும் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ ஃபிபனாச்சி லெவல் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புரியும். ஃபிபனாச்சி வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், இது வந்து இட்ஸ் அ வே ஆஃப் ப்ரெடிக்டிங் ஹியூமன் பிஹேவியர், இட்ஸ் நாட் சம்திங் மேஜிக்குங்க. ஸோ அந்த பார்க்கலைன்னா அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிரி டேங்காட்டி லாட் கம்மியாக போடுங்க, கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். லெவல்ஸ் வந்தால் மட்டும் என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. நோ ட்ரேடு கூட ஒரு ட்ரேடு தான், அதனால கவனமாக இருங்க. தேங்க்யூ. நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு தாங்க. இதை பார்த்து யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம்.